போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை நாடு முழுவதும் போதைப்பொருள் பரவலை தடுப்பதற்காக இலங்கை போலீசாரினால் தொடங்கப்பட்ட ஒன்றிணைந்த தேசம் என்ற இயக்கம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் நேற்று மொத்தம் 740 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 30 அன்று தொடங்கப்பட்ட இந்த பிரசாரம் நாடு முழுவதும் போதைப் பொருட்களுக்கான தேவையை குறைப்பது, போதைக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்துவது மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தை தடுப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜனாதிபதி அனுரவுக்கு ரணில் வழங்கியுள்ள அவசர அறிவுரை. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் மக்கள் தீர்ப்பு ஒன்றினை நடத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள 107ஆம் உறுப்புரைக்கான திருத்தங்கள் தொடர்பில் மக்களின் விருப்பத்தை அறிந்து கொள்ள அரசியலமைப்பின் 13வது அத்தியாயத்திற்கு அமைவாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாகியிருப்பதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்வாதாரங்களை சிதைக்கும் காலநிலை மாற்றம். வறண்ட வானிலை காரணமாக இதுவரையில் 68,041 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையம் அறிவித்துள்ளது. 4 மாவட்டங்களில் உள்ள 17 கிராம அலுவலர் பிரிவுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரகீத் தனன்சூரிய தெரிவித்துள்ளார். கடலில் நீராடிக் கொண்டிருந்த இந்திய பிரஜை மாயம். காலி பெந்தோட்டை கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்த இந்திய பிரஜை ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெந்தோட்டை கடற்கரையில் நேற்று பிற்பகல் நீராடிக் கொண்டிருந்த போது அவர் எதிர்பாராத விதமாக கடல் அலையால் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இவர் 24 வயதுடைய இந்திய பிரஜை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு தடை விதிக்கப்படும் அபாயம். சர்வதேச அளவில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு தடை விதிக்கப்படும் கடுமையான அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சிவில் செயற்பாட்டாளர் தினேஷ் டி அல்விஷ் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையொன்றின் அடிப்படையிலே இந்த ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிவில் விமான சேவைகள் அதிகார சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.